விவசாயிகளுக்காக இயங்கக்கூடிய விவசாயிகள் கூட்டுறவு வங்கியில் விவசாயிகளுக்கு கடன் கொடுக்க மறுக்கிறது. தற்பொழுது தமிழ்நாடு அரசு அதை கண்டித்து விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மனு கொடுக்கும் போராட்டம் 23/10/2025 வியாழக்கிழமை அன்று நடைபெற்றது. அதில் விவசாயிகள் கலந்து கொண்டனர். வருகின்ற டிசம்பர் மாதம் 28/12/2025 அன்று ஈரோட்டில் நடக்கவிருக்கும் விவசாயிகள் கடன் தள்ளுபடி மாநாடு பற்றிய தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் நிறுவனர் ஈசன் முருகசாமி வழக்கறிஞர் அவர்கள் ஆலோசனை கூட்டம் மற்றும் விழுப்புரம் தெற்கு மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் ஒன்றியம் பெரிய செவலை கிராமத்தில் நடைபெற்றது. மேலும் திருவண்ணாமலை தெற்கு மற்றும் மேற்கு மாவட்டத்தில் மாநாடு பற்றிய ஆலோசனை நடைபெற்றது. அனைத்தும் வீடியோ காட்சிகள் பாருங்கள். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் விழுப்புரம் மாவட்டத்தின் சார்பாக கூட்டுறவு சங்கத்தில் 11 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடத்தில் கையெழுத்து இயக்க மனு கொடுப்பதற்காக நாங்கள் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் வந்திருக்கிறோம். எதற்காக வந்திருக்குன்னா, கூட்டுறவு சங்கத்தில் புதிதாக பயிர்க்கடன் வழங்குவதில்லை, நகைக்கடன் வழங்குவதில்லை மற்றும் சிபில் பார்க்காமல் விவசாயிகளுக்கு கடன் வழங்க வேண்டும் என்று நம்மளுடைய நந்தகுமார் ஐஏஎஸ் அவர்கள் தெரிவித்திருக்கார். இதுவரையில் நம்மளுடைய மாவட்டத்தில் சிபிலை பார்த்து தான் கடன் வழங்குகிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அனைத்து விவசாயிகளுக்கும் போய் ஒரு அப்ளிகேஷனை கொடுத்தோம்னா ஒரு மாத காலம் ஆகுது ஒரு லோனு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. விரைந்து ஒரு வாரத்திலாவது அந்த ப்ராசஸை முடிக்க வேண்டும் என்பது கோரிக்கை போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன் வச்சு இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கையெழுத்து இயக்கம் மனு கொடுக்குற இயக்கத்தை வச்சுருக்கிறோம். ஆகையால் இங்கே வந்திருக்க தந்துருங்க. பேர் ஆர் சந்திரபிரபு, விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர், தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம். இன்றைக்கி நம்ம ஒரு கலந்துரையாடல். ஏன்னா என்னென்னா, இந்த இன்னார் நல பிரச்சனைகள் தமிழகம் முழுவதும் இருக்குது. தலைவர் இந்த முன்னெடுத்து நடத்துகிறாங்க. அதோடைய விவரம் அவர்கிட்ட நம்ம கலந்துரையாடல். நம்ம ஊர் பிரச்சனையை, நம்ம கிராமத்துடைய பிரச்சனை, நம்ம விவசாய நல பட்டா பிரச்சனையை பற்றி அவர்கிட்ட நம்ம எடுத்து வைப்போம். அதுக்கு தீர்வை நம்ம அவர்கிட்ட கேட்கலாம்னா இருக்குது. ஒரு மாலை ஒன்று நீங்கள் அதிகாரிகள் செய்கிற வேலை நம்ம நாட்டுல நமக்காக நம்மால் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது. சட்டத்தால் நம்மளுக்கு பாதுகாக்கப்பட வேண்டிய நில உரிமைக்கு விரோதமானது. அப்போ ஒரு நாட்டுல எல்லாருக்கும் தாய் சட்டம்னு அரசியலமைப்பு சட்டம் இருக்கு. அந்த சட்டம் நில உரிமையை கொடுன்னு சொல்லுது. நில உரிமையை சட்டப்படி மட்டும்தான் எடுக்க முடியும்னு சொல்லுது. ஆனா இங்க சட்டவிரோதமாக வாய்மொழி உத்தரவுலேயே நில உரிமைகள் படிப்படியாக பறிக்கப்படுகிறது. நீங்க நில உரிமையை வச்சுட்டு எதையெல்லாம் வச்சுக்கிட்டு நில உரிமை கோருவீங்களோ, அடங்கலை வச்சுட்டு உட்காருவீங்க, நில உரிமை கோருவீங்கல்ல, வீடு கட்டி வீட்டு பிரிண்டை வச்சு நில உரிமை கோருவீங்கல்ல, ரேஷன் கார்டை வச்சு நில உரிமையை கோருவீங்கல்ல, ஆதார் கார்டு வச்சு நில உரிமை கோருவீங்கல்ல, நான் இதுல நெல்லு போட்டு நெல்ல டிபிசிக்கு போட்டிருக்கேன், அதை வச்சு நில உரிமை கோருவீங்களா? ஆக எதையெல்லாம் நில உரிமைக்கு ஆதாரமாக நீங்கள் குறிப்பிட்டு காட்டி உரிமையை கோருவீர்களோ அதையெல்லாம் வாய்மொழி உத்தரவு சொல்லி நிறுத்தி வைக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப யோசிச்சு பாருங்க, நாட்டு மக்களுடைய பிரதிநிதிகளால் நாடாளுமன்றத்தால் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டம், எழுத்தால் வடிக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டம் உரிமையை வழங்கியிருக்கிறது. இவர்கள் வாய்மொழி சட்டத்தால் நம்ம நில உரிமை இதுதான் உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இது செங்கல்பட்டு மாவட்டத்தில் கீழ்கதிர் போல் நடக்குதா? இல்லை, தமிழ்நாடு பூராவும் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு பூராவும் 1948 எஸ்டேட் அபாலிஷன்ல வந்தவங்களுக்கு இந்த கொடுமை நடக்குது. 1963 26 பேர் அந்த 63 அந்த சட்டத்திலையும் அது நடக்குது. 30/1963 அந்த சட்டத்திலும் நடக்குது. 3 சட்டங்களிலுமே நம்ம தமிழ்நாடு சட்டமன்றம் சட்டம் இயற்றி கொடுக்கப்பட்ட பட்டாக்கள் இன்னைக்கு ஜீரோ வேல்யூ பண்றோம். 120 வருஷம் 130 வருஷமா அனுபவம் இருக்குது, பத்திரம் இருக்குது, வாங்கி இருக்கிறோம், வித்து இருக்கிறோம், அதை ஜீரோ வேல்யூ பண்றோம். அன்னைக்கு பட்டா வாங்காம விடுபட்டவங்க இருக்காங்க. இந்த கிராமம் அன்செட்டில்டு கிராமம். இந்த மாதிரி விடுபட்டவங்களுக்கு குஜராத், கர்நாடகா, ஆந்திரா, கேரளா போன்ற மாநிலங்கள் மீண்டும் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து வாய்ப்பு கொடுத்து மீண்டும் பட்டா கொடுக்குறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் என்ன பண்றான், நீங்க எல்லாம் ஆக்கிரமிப்பாளர் இருக்கிறாங்க, நம்ம ஆக்கிரமிப்பாளர்னு. ஆக நமது உரிமையை
அரசியலமைப்பு சட்டம் உறுதி செய்திருக்கும் போது அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பை நாம் முன்வைத்து நாம் நில உரிமையை போராடி பாதுகாக்க வேண்டிய இடத்துல உறுதி செய்ய வேண்டிய இடத்துல நாம் அனைவரும் இருக்கிறோம். எனவே தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் என்பது நில உரிமை போராட்டத்திலே உருவாக்கப்பட்ட அமைப்பு. ஒரு மிகப்பெரிய உயர்மின் கோபுரம் திட்டம் 13 திட்டங்கள் வருது. 400 கிலோவாட், 725 கிலோவாட். அந்த திட்டத்துல 13 திட்டங்கள்ல பாதிக்கப்பட்ட விவசாயிகள் ஒருங்கிணைந்து போராடும் போது நீங்க சொன்ன எந்த விவசாய சங்கங்களும் அந்த போராட்டத்துக்கு ஆதரவா வரல. விவசாயிகள சேர்ந்தோம், விவசாயிகளே போனோம், விவசாயிகள தடுத்தோம்.